மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அஹ், இன்னைக்கு வந்து மகா கந்த சஷ்டி இன்னைக்கு ஆரம்பம். அதனால வேற எந்த சிந்தனையுமே இல்லை. முருகா 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 முருகா, கந்தா என்று அழைக்கவா, கடம்பா என்று அழைக்கவா, கார்த்திகேயா என்று அழைக்கவா, உன்னை என்ன சொல்லி கூப்பிடுறது. நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன். நான் சின்ன வயசு ஸ்கூல் போகும்போதெல்லாம் ரொம்ப, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பா என்ன ஒரு தடவை அடிக்க வந்துட்டார். இப்போ முருகா முருகா முருகா, இவ்வளோ பெரிய கம்பு குச்சி, முருகா முருகானா உடனே கீழே யாரோ கூப்பிட்டு அந்த கம்பு குச்சியை கீழே போட்டார். அப்போல்லாம் முருகா முருகா முருகான்கிட்டே தான் இருப்பேன். அவ்வளோ ஒரு பாசமாக நான் ரொம்ப முருகனை இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு இந்த முருகனோட இதுதான் ஒரு இது. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு ஒன்று வரும். ஆனால் இப்போ ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அந்த சஷ்டி மட்டும் மகா கந்த சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. இதை நம்ம இன்றையிலேருந்து எப்படி உங்களுக்கு ஒருத்தர் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, ஒருத்தர் எளிமையான விரதம் எடுத்துக்கிட்டு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மிளகு மட்டும் இது பண்ணிட்டு ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம், திருப்பரங்குன்றத்தில் இந்திரன் தன் மகளை கொடுக்கணும். பரங்குன்ற திருமணத்தோடு தான் முடியுது. உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி வைங்க. சட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்லி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த முருகரை பற்றியே தான் நமக்கு ஒரு இது. அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. கடன்களை தீர்க்கும் கந்தர் அலங்காரம், கடன்களை தீர்க்கும் கந்த சஷ்டி விரதம், கடன்களை தீர்க்கும் கந்தர் அனுபூதி, கஷ்டங்களை தீர்க்கும் கந்தர் அனுபூதி. நமக்கு இதை பாராயணம் பண்ணுங்கள். நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்ம இதாக இருப்போம். நாளைய பார்க்கலாம் என நல்ல செயல்களை தள்ளி வைக்காதே. மனதில் உறுதி இருந்தால் விரும்பியதை அடையலாம். ஊருக்கு நடுவில் உள்ள பழுத்த மரம் போல நல்லவரின் பணம் பலருக்கும் பயன்படும். நல்ல மனைவி அமைந்தால் நல்ல வாழ்வு கிடைத்தது. இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நல்ல நூல்களை படி, நல்லவர்களிடம் பழகு. ஒருவரிடம் பணம் இருந்தால் மட்டும் போதாது, குணம் அவசியம். இப்படி நாம் யாருக்கும் தீங்கு தராத சொற்களை பேசு. குழந்தைகளை அடிக்கக்கூடாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதே மாதிரி யாரோட மனசும் கஷ்டப்படாமல் பேசணும். கல்வி கற்க வேண்டிய நேரத்தில் கல்வி நிச்சயம் நமக்கு தேவை. உன்னுடைய உழைப்பின் பயன் நிச்சயம் கிடைத்தே தீரும். சோர்வுக்கு இடம் தேராமல் வேலை செய், வெற்றி கிடைக்கும். தாயின் பசி போக்குவதற்காக கூட தீய செயல்களில் ஈடுபடாதே. பழம் போல இனிய சொல் இருக்க காய் போல பேசாதே. கடும் சொற்களை பேசாதே. கடவுளின் திருவடிகளை வணங்குவதே கல்வியின் நோக்கம். பணிவு இனிய சொல்லும் கொண்டவருக்கு வேறு ஆபரணம் தேவையில்லை. ஒருவர் செய்த உதவியை மறக்காதே. பிறர் செய்த கெடுதலை மறந்துவிடு. உனக்கு சிறப்பை தருவது ஒழுக்கமே. அதை உயிரினும் மேலாக வாழ்க வளமுடன் என்னை பிற வாழ்த்து. வளர்ச்சிக்கு கதவு திறக்கும். பிரச்சனையின் போது வறுமையிலும் பொறுமை காக்க வேண்டும். அவசியம் மற்றவர்கள் அதிகமாக பேசாதே. மௌனமே சிறந்தது. அவசியம் இருந்தால் மட்டும் உன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்து. நாக்கு கத்தியை விட கூர்மையானது. அதனால் ஜாக்கிரதையாக நாம் அதை கையாள வேண்டும். எல்லா பேச்சில் பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே. நடத்தையில் தேவையற்ற மிடுக்கை காட்டாதே. ஒரு விஷயம் உண்மை என தெரிந்தால் மட்டும் பிறரிடம் சொல். உன் கருத்தில் உடும்புப்பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்திக்கொள். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதே. இப்படி எண்ணற்ற ஒரு இதுவை சொல்லியவர், 2 வரியில் சொல்லியவர் திருவள்ளுவர். உலக பொதுமறையாக கருதப்படும் நீதிக்கு தலை வணங்கு. அதனால் நாம் என்ன சொல்லுவது? பொறுமை. இனிய நாக்கு எலும்பையும் நொறுக்கும். இனிய சொற்கள் மனதிற்கும் உடம்பிற்கும் நல்லது. நல்லதை விதை, நல்லதே நடக்கும். ஆழ்ந்த பிரார்த்தனைகளால் மனம் குளிரும். வறுமை துன்பத்தை உழைப்பு விரட்டிவிடும். குறைவாக பேசி நிறைவாக வாழ்வதே சிறப்பு. இருப்பதை கொண்டு வாழ்வதே சிறப்பு. சிந்தனை பல ஆனாலும் செயல் ஒன்றாக இருக்கட்டும். ஆணவத்தை கொள்ளாதே. அடக்கமாக இரு. நானே பலமிக்கவன் என்று நினைக்காதே. வரலட்சுமி விதம், பௌர்ணமி, திருவோண விரதம் ஆகிய விரதங்கள், ரிக் யஜு சாம உபகர்மா ஆகிய விரதங்களும் மிக சிறந்தவையாக காயத்ரி ஜபம், கோமதி, இப்படி செந்தூர் முருகன், பெருவயல் முருகன் கோயில் உற்சவம், தேவக்கோட்டை ரங்கநாதன் இது புறப்பாடு, இப்படி எண்ணற்ற
ஒரு நாம் விரதங்கள் மகா கந்த சஷ்டியினுடைய விரதங்களை ஆரம்பித்து நம்மளது கஷ்டங்கள், கடன்கள், நமது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.